நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் உங்கள் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஆங்கில புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்களை 12 ராசிக்கும் தரப்போறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த வருடம் ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்ற அந்த வேளை ஒரு சிறப்பான நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இருக்கும். அதாவது இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான் ஆகிய 3-4 கிரகங்களும் பெயர்ச்சி ஆகின்றது. அதுல முதல்ல பார்த்தோம்னா சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி 2025 அன்று இரவு 11:01 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாரார். அப்போ ஒரு 3 மாசம் கும்பராசியிலும் மீதி 9 மாதங்கள் மீன ராசியிலும் இருந்து பலன்களை தரப்போறார். அடுத்து நம்ம வருட கிரகத்தில் முக்கியமானது குரு பகவான். குரு பகவானை பொறுத்தவரை மே மாதம் 14ஆம் தேதி 2025 அன்று காலை 7:07 ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாரார். அப்போ குரு பகவானை பொறுத்தவரை ஒரு 5 மாசம் ரிஷப ராசியிலும் மீதி ஒரு 7 மாதங்கள் மிதுன ராசியிடமிருந்து பலனை தரப்போறார். குரு பயிற்சியை பொறுத்தவரை அதிசார பயிற்சியும் கூட இருக்கிறது. அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி 2025 குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு போறார். அந்த அதிசார பெயர்ச்சி நிவர்த்தி எப்போ ஆறுது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025. அப்போ இங்க ஒரு 2 மாசம் குரு பகவான் கடகராசியிலிருந்து பலனை தர போறார். அப்போ அந்த குருவை பொறுத்தவரை 5 மாசம் ரிஷபத்துல, மீதி 5 மாசம் மிதுனத்திலையும் 2 மாதங்கள் கடகத்திலையும் இருந்து பலாபலன்களை தரப்போறார். இது அதிசார பலன்களையும் சேர்க்கணும். இதுல ஒரு 2 வருஷம் 2 மாசம் நீங்க பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிலையில பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் வக்கர நிலையில இருந்து பலனை தரப்போறார். அப்போ குரு பகவானோட பலன் அப்படிங்கிறது மிக மிக மாறுதலுக்கு உட்பட்டது. அதனால இந்த தடவை எல்லா ராசிக்காரர்களுக்குமே கொஞ்சம் மாறுகின்ற பலன்களாகத்தான் இருக்கும். நல்லது கெட்டது சாதக பாதகம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் மே மாதம் 18ஆம் தேதி அன்று 2025 அன்று ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வரார். அதே நேரத்தில் கேது பகவான் மே மாதம் 18ஆம் தேதி 2025 கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாரார். ஆகவே இந்த அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரப்போறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். 2024 போல 2025 அவ்வளவு ரொம்ப ட்ரையா இருக்காது. கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். சந்தோஷங்கள் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். 2024 விட 25 ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இயற்கை சீற்றம் கூட வெகுவாக குறைகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். 2024 நம்ம எதிர்பாராத புயல், மழை எல்லாமே இந்தியாவை சுத்தி சுழட்டி அடிச்சிச்சு. இப்ப 2025 நம்ம ரெகுலரா வருகின்ற அந்தந்த சீசனுக்கு ஏற்ப குறைந்த மழை தான் வரும். பெரிய புயல்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதே மாதிரி நிமோனியா போன்ற சில எதிர்பாராத வியாதிகள் காரணமே தெரியாம இந்த 2024 அங்கொங்கும் இருக்கு. கொரோனாவோட தொடர்ச்சியாக நீச்சமாக அங்க இங்க கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் வருது. அதாவது
ஜுரம் வந்து பொதுவாக 2-3 நாள் இருக்கும் அப்படின்னா 10 நாள் வரைக்கும் ஜுரம் இருக்கிற ஒரு சூழ்நிலை. அது டெங்கா இருக்கும் அல்லது மலேரியாவா இருக்கும். அந்த மாதிரி மாறுகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த 2024 பார்த்தோம். அதுக்கு மிக முக்கியமா சனி பகவானோட வக்கர நிலையும் குரு பகவானோட வக்கர நிலையும் காரணமா இருக்கும். அப்போ 2025 இந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் வெகுவாக குறையும். எல்லாருக்கும் தலைவலி அதெல்லாம் வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் 2024 படாத பாடு காரணமே தெரியாம கஷ்டப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமை இருக்காது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்தியாவோட ராசி அப்படின்னா மகர ராசி. அந்த மகர ராசிக்கு சனி பகவான் 3வது இடத்துல அற்புதமா இருக்கார். 2வது இடத்துல ராகு பகவான். அதே மாதிரி மகர ராசிக்கு 6வது இடத்துல குரு பகவானும், மகர ராசிக்கு 8வது இடத்துல கேது பகவானும் அமர்ந்து பலன்களை தர இருக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கடந்த வருடம் 2024 விட சிறப்பான பலன்களாகத்தான் கண்டிப்பா இருக்க போறது. அப்போ இந்தியாவில் மழை, சீதோஷ்ணம், புயல், இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வெகுவாக குறையும். அரசியல்ல இருக்கிற குழப்பங்கள் வெகுவாக குறைந்து ஒரு நிம்மதியா ஒரு ஸ்மூத்தா போற ஒரு சூழ்நிலை இருக்கும். 2025 இந்தியாவுக்கும் சரி மற்ற தனிப்பட்ட நபர்களுக்குமே ஓரளவுக்கு நன்மைகளை அதிகமாக தர்ற மாதிரி தான் இருக்கும். இந்தியாவோட மதிப்பு வெளிநாடுகளில் கொஞ்சம் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். இந்தியாங்கிறது ஒரு ஆச்சரியமாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்தியாவோட பல சாதனைகள் வெளியே பேசப்படுகின்ற ஒரு கட்டத்தை பார்க்கலாம். வெளிநாட்டில் இருக்கிற பல இந்தியர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். பொதுவாக 2025 இந்தியாவுக்கு மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த 2025 12 ராசிக்கும் எப்படி பட்ட பலன்களை தரப்போறது அப்படிங்கிறத தனித்தனியா அந்தந்த ராசிக்கு பார்க்கலாம். வாங்க போலாம். அன்பிற்கினிய தனுசு ராசி அன்பர்களே, 2025 ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தோம் 2024 விட கண்டிப்பாக 2025 நல்ல மேன்மையாகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு காரணம் வருட கிரகங்களான சனி, குரு, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் எல்லாமே 2 இடங்களில் சஞ்சாரம் செய்ய போகிறது. குரு சொன்னால் 3 இடம் கூட சொல்லலாம். ஏன்னா குரு அதிசாரமாக வேற போகிறார் 2 மாதம். அப்போது ஒரு இடம் நமக்கு வந்து சுமாராக இருந்தால் அடுத்த இடம் சிறப்பாக இருக்கும். ஆகவே கண்டிப்பாக 2025 தனுசு ராசி அன்பர்களுக்கும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கணும். 2025 முதல் பயிற்சியாக போகிறது 29 மார்ச் மாதம் 2025 அன்று சனி பகவான் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு போகிறார். அப்போ ஒரு 3 மாதம் கும்ப ராசியில், அதாவது தனுசு ராசியிலேருந்து 3வது ராசியும் மீதி ஒரு 9 மாதங்கள் சனி பகவான் வந்து 4வது இடத்திலும் இருந்து பலாபலன்களை தரப்போறார். அப்போ பொதுவாக 3வது வீடு சனி பகவானுக்கு சிறப்பான இடம். அதுவும் ஆட்சியாக 3வது வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறது நல்லது தான். நல்ல சிறப்பான முயற்சிகள், இளைய சகோதரர்கள் மூலமாக ஆதாயம் போன்ற விஷயங்களை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய புதிய முயற்சிகளை செய்யக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் சிறப்பாக படிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். கம்யூனிகேஷன், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற படிப்புகளில் பொறியியல் குறிப்பாக படிக்கின்ற மாணவர்களுக்கு சிறப்பான காலகட்டம். அதே நேரத்தில் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை அமையும். அவர்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அப்போ 3 மாதத்துக்கு பிறகு 4வது வீட்டுக்கு சனி பகவான் போகிறார். 4வது வீடு சனி பகவானை பொறுத்தவரை மிகப்பெரிய நன்மைகளை தருகின்ற இடம் அல்ல, ஒரு சுமாரான இடம். 4வது அப்படிங்கிறது நம்முடைய தாயாரை பற்றி சொல்லுகின்ற இடம். வீடு
வாசல், நிலம், மண், வாகனம் பற்றி சொல்லுகின்ற இடம். அந்த இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது தாயாருடைய உடல் நலம் சம்பந்தப்பட்ட ஒரு கவலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அல்லது வீடு வாசல் அல்லது நிலம் வாங்குகின்ற சூழ்நிலை இருக்குமே, ஆனால் அதில் ஏதாவது வில்லங்க இருக்கான்னு கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். நம்ம மேலோட்டமாக அல்லது ஒரு நம்பிக்கையின் பேரில் இந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தான் சனி பகவானுடைய சஞ்சாரம். சனி பகவான் எந்த ராசியில் இருக்காரோ, எந்த பாவகத்தில் இருக்காரோ, அந்த பாவகம் சம்மந்தப்பட்ட ஒரு அனுபவ பாடத்தை நமக்கு நடத்துவார். அப்போ வீடு சம்மந்தப்பட்ட பத்திரப்பதிவோ, ரிஜிஸ்ட்ரேஷனோ, அல்லது வீட்டில் ஏதாவது ரிப்பேர் பண்ணுறதோ, ஏதோ ஒரு விஷயம் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதில் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதை தொடர்ந்து குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி 2025 அன்று ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது தனுசு ராசிக்கு 6வது இடத்திலிருந்து 7வது இடத்துக்கு போகிறார். ரெண்டுமே குரு பகவானை பொறுத்தவரை ஓரளவுக்கு நன்மைகளை தருகின்ற இடம்தான். குறிப்பாக 6வது இடத்துல சனி பகவான் அந்த 5 மாதங்கள் இருக்கும்போது வேலை விஷயமாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் நல்ல முன்னேற்றத்தை இருக்கிறத பார்க்கலாம். வேலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு வேலை அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குரு பகவான் 6வது வீட்டில் ஒரு 5 மாதம் இருக்கும்போது மே மாதம் வரை குரு பகவானுடைய நல்ல பலன்களை தனுசு ராசிக்காரர்கள் பெறுவார்கள். அல்லது வேலை சம்பந்தமாக, அல்லது ஏதாவது வேலை செய்கிற இடத்துல திறமையான நல்ல பாராட்டுக்களை பெறுகின்ற ஒரு சூழ்நிலை பார்க்கலாம். அதுக்கடுத்தது 6வது வீட்டில் குரு பகவான் இருக்கும்போது ஜாதகருடைய ஒரு தீரக்கூடிய நோய் ஏதாவது ஒன்று தீரும். கால்வலி இருந்தது, 1 வருஷமாக இருந்தது, 2 வருஷமாக கால்வலி இருந்தது, அதனால் அதில் ஒரு நல்ல சிகிச்சை மூலமாக சரி செய்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் பகைவர்களை வெல்லுகின்ற ஒரு சூழ்நிலையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். நமக்கு எதிராக வேலை பார்த்தவங்க, இதுவரைக்கும் நம்மளை பார்த்து நம்ம ஏளனமாக பார்த்தவங்க கூட கொஞ்சம் நம்மளை பார்த்து பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். அதுக்கப்புறம் குரு பகவான் 7வது வீட்டுக்கு போகிறார். கலத்தரஸ்தானம், கணவன் மனைவி உறவை பற்றி சொல்லுகின்ற இடம், திருமணத்தை பற்றி சொல்லுகின்ற இடம், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற திடீர் சூழ்நிலைகளை பற்றி சொல்லுகின்ற இடம், நண்பர்களை பற்றி சொல்லுகின்ற இடம், தொழில் கூட்டாளிகளை பற்றி சொல்லுகின்ற இடம். அந்த இடத்துல குரு பகவானோட சஞ்சாரம் என்பது மிக சிறப்பானது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும். 2 வருஷமாக திருமணத்துக்கு பார்க்குறோம், திருமணமே நடக்க மாட்டேங்கிறதே அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடி வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதே மாதிரி திருமணத்தில் ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டது அப்படின்னு பயந்துருக்கிறவங்களுக்கு அந்த திருமணம் தடங்கல்கள் நீங்கி ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். திருமணம் சம்பந்தமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும். கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களோட அந்யோன்யம் அதிகரிக்கும். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு காதல் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். வாழ்க்கை துணை மட்டுமல்ல, நம்மளுடைய தொழில் கூட்டாளி கூட நமக்கு உதவி செய்கின்ற நம்பகத்தன்மையுடன் செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அவரை நம்பி நம்ம தொழிலை விட்டுட்டு வர்றது, தைரியமாக விட்டுட்டு வரலாம். நம்ம எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் நமக்கு அவர் உதவி செய்கின்ற ஒரு கட்டாயத்தை பார்க்கலாம். அதே மாதிரி நல்ல சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படும். பணம் வருமானம் 2-3 இடங்கள்லேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கையில் பணம் புரளுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 18ஆம் தேதி மே மாதம் 2025 ராகு பகவான் 3வது இடத்திலிருந்து, தனுசு ராசிக்கு 3வது இடத்திலிருந்து மீன ராசி 4வது இடத்துக்கு செல்கிறார். மன்னிக்கவும், 4வது இடத்திலிருந்து 3வது இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சியாகி வருகிறார். ஏன்னா ராகு பகவான் வக்கர நிலையில் பயிற்சி ஆவார். அப்போ 4வது வீட்டிலேருந்து 3வது வீட்டுக்கு வரார். ராகு, கேது, சனி பகவானை பொறுத்தவரை 3, 6, 11 ஆகிய இடங்கள் மிக சிறப்பான இடங்களாகும். அப்போது ராகு பகவான் இதுவரைக்கும் 4வது இடத்துல இருந்து வாகனம் சம்பந்தமாக, வீட்டில் இருக்கிற உபகரணங்கள் சம்பந்தமாக அல்லது நிலம் சம்பந்தமாக
சின்ன சின்ன குழப்பங்களை பிரச்சனைகளை தந்து கொண்டிருந்தவர் இப்போ திடீர்னு 3வது இடத்துக்கு வரும்போது அற்புதமான பலன்களை தருவார். குறிப்பாக யாரெல்லாம் ஷேர் ட்ரேடிங்கில் பங்கு சந்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு லாபத்தை தருகின்ற காலகட்டமாக இருக்கும். ராகு பகவான் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருவார். அதே மாதிரி நம்ம கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஐடி சம்பந்தமான கம்ப்யூட்டர் சம்பந்தமான பொறியியல் படிக்கின்றவர்களுக்கு மாணவர்களாக இருந்தாலும் வேலை பார்க்கின்றவர்களாக இருந்தாலும் சிறப்பான காலகட்டமாக இருக்கும். 3வது வீடு அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். நம்முடைய முயற்சிகள் பல புதிய முயற்சிகளை செய்கிறதும் சரி, அந்த முயற்சிகள் வெற்றியை நோக்கி நகர்றதையும் நம்ம பார்க்கலாம். இளைய சகோதரர்கள் மூலமாக சில நன்மைகள், அவர்களுடைய ஆலோசனை அல்லது அவர்களுடைய உதவி, அவர்கள் நமக்கு எதிர்பாராத நன்மைகளை செய்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அவர்களுடைய ஆறுதல் உதவி கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆகவே ராகு பகவானை பொறுத்தவரை மிக அற்புதமான இடத்துக்கு பயிற்சியாளர். தனுசு ராசியை பொறுத்தவரை கேது பகவான் 10வது இடத்திலிருந்து 9வது இடத்துக்கு போகிறார். 10வது இடத்துல ஒரு 5 மாதம் இருக்கார். அப்போ ராகு பகவான் 10வது வீட்டில் இருக்கும்போது வேலை சம்பந்தமான குழப்பங்களை ஏற்படுத்தியிருப்பா. வேலையில் ஒரு அழுத்தம், இந்த வேலையில் நம்ம தொடர்றதா, இந்த வேலை நமக்கு சரிப்பட்டு வருமா, நம்ம படித்த படிப்புக்கும் இந்த வேலைக்கும் சம்பந்தம் இல்லையே அப்படிங்கிற பல ஞானோதயங்களை பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அந்த நிலைமையெல்லாம் இப்போ 11வது வீட்டுக்கு கேது பகவான் வரும்போது சரியாயிடும். பரவாயில்ல, நம்ம இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கணும்னு பார்க்கக்கூடாது, நம்ம இந்த வேலையிலேயே தொடர்ந்து செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவார். நம்ம வேறு வேலை தேடின்னு இந்த வேலையை விடணும் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை பெருத்தவர். அப்போ லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறது மிக அற்புதமான ஒரு விஷயம். 9வது வீட்டில் 9வது வீடுங்கிறது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது ஒரு விதமான நன்மைகளை தருகின்ற ஒரு இடம். மேல் படிப்புக்காக இருக்கின்ற மாணவர்களுக்கு சின்ன ஒரு டைம், ஒரு 2 மாதம் ஆகும், டிலே ஆகும், உங்களுக்கு அட்மிஷன் வர்றதுக்கு இன்னும் 2 மாதம் ஆகும் அப்படிங்கிற ஒரு தாமதத்தை ஸ்பீட் பிரேக்கரை உருவாக்குகின்ற ஒரு காலகட்டமாக இது இருக்கும். அப்போது கேது பகவான் 9வது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது அந்த 9வது வீட்டுக்குரிய காரகத்துவம் கொஞ்சம் பாதிப்படையும் அல்லது ஸ்லோ ஆகும், ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. அப்போ தந்தையாருடைய உதவியை, தந்தையாருடைய ஆலோசனை, தந்தையாருடைய ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு கவலை தருகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். அல்ல அவரோட மாறுபட்ட கருத்துக்கள் நமக்கு ஏற்புடையதாக இருக்கலாம். ஆகவே கேது பகவான் 9வது வீட்டில் இருக்கும்போது மாணவர்கள் மேல் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சின்ன தடங்கள், இடைஞ்சல்கள் ஏற்படுறதையும் பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் குருவோட பார்வை என்பது 11, 1, 3 ஆகிய இடங்களில் வருது. 11 லாபஸ்தானம், 1ங்கிறது ஜாதகரை பற்றி சொல்லுகின்ற ஜென்ம ராசி, 3 அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். இது மிகவும் முக்கியமான இடங்களாக இருக்கிறதுனால ஜாதகர் போராடி வெற்றி பெறுகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். குருவோட பார்வை இந்த 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை தர வல்லவர். அதைத் தொடர்ந்து தனுசு ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால ஜாதகர் தன்னுடைய வெற்றிகளை நோக்கி நகருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். எல்லா விஷயங்களிலுமே நல்ல பண வருமானம் பெறுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். 3வது வீடு முயற்சி ஸ்தானம், புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். முயற்சிகள் மூலமாக நம்ம வெற்றி அடைந்து பண வருமானத்தை பார்க்கின்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் சனி பகவானுடைய பார்வை என்பது 6, 10, 1வது வீட்டுக்கு வருது. சனி பகவானை பொறுத்தவரை 6வது வீடு அப்படிங்கிறது சிறப்பானது தான். 6வது வீட்டில் சனியோட பார்வை வீடுறதுனால வேலை மாற்றம் அல்லது வேலையில் ஒரு மாற்றம் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இதையெல்லாம் ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கும். நம்ம இந்த வேலையில் இருக்கணுமா, நமக்கு இந்த வேலையில் சரியான மரியாதை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவார் சனி பகவான். அதே மாதிரி நோய் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம், நமக்கு டயர்டு ஏற்படுகின்ற, அடிக்கடி உடல் அசதிகளை தருகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவார். அதே மாதிரி 1வது வீட்டையும் சனி பகவான் பார்க்குறார். 1வது வீட்டை சனி பகவான் பார்த்தா கூட நம்மளுடைய சோம்பேறித்தனம், நமக்கு மந்தகரமான புத்தி, கொஞ்சம் எதையுமே நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடுகின்ற ஒரு எண்ணம், இதையெல்லாம் சனி பகவான் ஏற்படுத்தினாலும் குருவோட பார்வையும் 1வது வீட்டில் வேறுறதுனால பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காது. சனியோட பாதிப்பு, சனியோட தோஷத்தை குரு பகவான் தன்னுடைய பார்வையினால் சரி செஞ்சிருவார். ஆகவே
இந்த 2025 என்பது தனுசு ராசி என்பவர்களுக்கு மிக சிறப்பான பலன்களை பெறக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக ராகு, குரு, கேது ஆகிய 3 கிரகங்களுடைய சஞ்சாரம் மிக சிறப்பாக இருக்கின்றது. முதல் 5 மாதங்கள் சனியோட பலாபலன்களும் சிறப்பாக இருக்குது. ஆகவே மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன்களை பொதுவாக பரவலாக பெறுகின்ற ஒரு வருடமாக 2025 இருக்கும். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய மகர ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஆங்கில புத்தாண்டு மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வருஷம் மகர ராசி 3வது இடத்தில் சனி சஞ்சாரம் செய்ய போகிறார். மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 அன்று சனி பெயர்ச்சியாகி மகர ராசிக்கு 2வது இடத்திலிருந்து மீன ராசியான 3வது இடத்துக்கு செல்ல போகிறார். அப்போது சனி இதுவரைக்கும் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த இடத்தை விட நல்ல அதிக பலனை எதிர்பார்க்கக்கூடிய 3வது இடத்துக்கு போகிறார். சனி ராகு கேதுவுக்கு 3, 6, 11 சிறப்பான இடங்கள். அப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா வருட கிரகங்களில் முக்கியமானது குரு பகவான். குரு பகவான் மகர ராசியை பொறுத்தவரை 5வது இடத்திலிருந்து 6வது இடத்துக்கு போகிறார். பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலிருந்து ருணருத்ர ரோகஸ்தானத்துக்கு போகிறார். கேதுவை பொறுத்தவரை 3வது இடத்துல நல்ல பலனை தந்து கொண்டிருந்த ராகு பகவான் 2வது இடத்துக்கு வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்துக்கு வரார். கேதுவை பொறுத்தவரை மகர ராசிக்கு 9வது இடத்துல இருந்த கேது பகவான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 8வது இடத்துக்கு வரார். இந்த கிரக அமைப்புகள்லாம் எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறார். கும்பத்தில் ஒரு 3 மாதம் சஞ்சாரம் செய்கிறதுனால 3 மாத பலன் சனி பகவான் தரக்கூடியவராக இருப்பார். மீதி 9 மாதங்கள் சனி பகவான் 3வது இடத்திலிருந்து நல்ல பலனை தர இருக்கின்றார். பொதுவாக 2வது வீடு அப்படின்னா தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அந்த இடத்துல சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறது மிகப்பெரிய நல்ல பலன் அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாக மகர ராசியை பொறுத்தவரை சனி பகவான் மிகப்பெரிய அளவில் கெடுதல்கள் பண்ண மாட்டார். ஆனாலும் 2வது வீடு நேத்திரஸ்தானம். அந்த இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது மகர ராசி என்பர்களுக்கு கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருக்கும். கண்ணு சம்பந்தமாக ஏதாவது செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கண்ணாடி போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே நேரத்தில் 3வது இடத்துக்கு போகிற அந்த சனி பகவான் மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். 3வது இடம் என்பது முயற்சி ஸ்தானம், மாற்றத்தை சொல்லுகின்ற இடம், கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட இடம், தொலை தொடர்பு பற்றி பேசுகின்ற இடம், ஐடி, ஜாதகருடைய வீரியம், இளைய சகோதரம், அதே போல் நாம் கழுத்து தோள்பட்டை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்கலாம். குறிப்பாக சனியானவர் 3வது இடத்துல இருக்கும்போது பொறியியல் படிக்கின்ற மாணவர்கள், குறிப்பாக கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு பற்றி ஐடி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பான எதிர்காலம் இருக்கு. மிக நல்ல முன்னேற்றத்தை பெறுகின்ற காலகட்டமாக இருக்கும். மாணவர்கள் அது சம்பந்தமாக படிக்கவும் செய்யலாம், அது சம்பந்தமான வேலையில் அமரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. 3ங்கிறது சாதகமான இடம்தான். மகர ராசியை பொறுத்தவரை 3வது இடம் அப்படிங்கிறது நல்ல அற்புதமான இடமாக இருக்கும். ஜாதகருடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதே நேரத்தில் வேலையிலோ அல்லது படிப்பு சம்பந்தமான விஷயங்களிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு இடம். கல்யாணம் ஆகி 2 வருஷமாக குழந்தைகளே இல்லை அப்படின்னு
கவலை கொண்டிருக்கின்ற மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீரியம் அதிகரிக்கின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். அவர்களுக்கு குழந்தை பிறக்கின்ற ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இளைய சகோதரன் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது அவருக்கு பண உதவி செய்கின்ற ஒரு சூழ்நிலை, அவர் சம்பந்தமாக லேசாக கவலைப்படுகின்ற ஒரு கட்டாயம், இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக குரு பகவானை பொறுத்தவரை 5வது இடத்திலிருந்து 6வது இடத்துக்கு மே மாதம் 14ஆம் தேதி 2025 திருக்கணிதப்படி பயிற்சி ஆகிறார். குரு பகவானுக்கு 5, 6 ரெண்டுமே நல்ல இடம் தான். 5 ரொம்ப சூப்பராக இருக்குன்னாலும் 6வது இடமும் மிகப்பெரிய பாதகத்தை தருகின்ற இடம் அல்ல. 6 அப்படிங்கிறது வேலை விஷயமாக குரு பகவான் 6ல் சஞ்சாரம் செய்யும் போது வேலை விஷயமான மாற்றத்தை ஏற்படுத்துவார். வேலை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு வேலையை தருகின்ற ஒரு இடம். ருண ருத்ர ரோகஸ்தானம்னு சொல்லுவோம். தீர்க்கக்கூடிய கடன், தீர்க்கக்கூடிய பகை, தீர்க்கக்கூடிய நோய், இதெல்லாம் அந்த 6வது வீடு குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ஏற்படுகின்ற ஒரு சில பிரச்சனைகள். அதே மாதிரி 6வது வீடு அப்படிங்கிறது அடிவயிறு சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடியது. ஆகவே ஜாதகருக்கு அடிவயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரும். இந்த அமைப்பானது ஒரு 7 மாதங்கள் இருக்கிற வாய்ப்பு இருக்கு. முதல் 5 மாதங்கள் 5வது இடத்துல தான் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 5வது இடம் என்பது ஜாதகருடைய இருதயம், மார்பு, நுரையீரல், சுவாசம் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது. ஆகவே ஜாதகருக்கு அது சம்பந்தமான சில பிரச்சனைகள் வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வியாதிகளை தவிர மொத்த 5வது இடம் என்பது பூர்வீகம் பற்றி சொல்லக்கூடியது, ஜாதகருடைய மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது, பரம்பரை சொத்து ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, காதல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா ராகு பகவான் 3வது இடத்துல ஒரு 5 மாதம், அதாவது 18/5/2025 வரைக்கும் 3வது இடத்துல அற்புதமாக நல்ல அதிர்ஷ்டங்களை, யோகங்களை எள்ளி தந்து கொண்டிருந்தார். அவர் இப்போ 2வது வீட்டுக்கு வரப்போறார். நேத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2வது வீட்டுக்கு வரார். ஏற்கனவே சனி பகவான் வேற அங்கே கொஞ்ச நாள் இருக்கார். ராகுவும் சனியும் சேர்ந்து சில காலம் சஞ்சாரம் செய்கின்ற சூழ்நிலையும் பார்க்கலாம். அப்போ கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகளை மகர ராசி என்பர்கள் இந்த முதல் 5 மாதத்தில் கண்டிப்பாக பெறுவார். ஏதாவது கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட், சிகிச்சை பெற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். ஜாதகர் சற்று கோபத்தினால் வார்த்தைகளை கொட்டி விடுகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். மனசில் ஒரு போராட்ட குணம் இருக்கும், கோபம் அதிகமாக வரும், வார்த்தைகளை கொட்டுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏன் இப்படி பேசிட்டோம், நம்ம இவ்வளவு பேசியிருக்க கூடாது, நம்ம கொஞ்சம் அளவு மீறி போயிட்டோம் அப்படிங்கிற எண்ணமும் தோன்றும். அதே நேரத்தில் ராகு பகவான் 2வது இடத்தில் எதிர்பாராத பணவரவை ஏற்படுத்துவார். நம்ம குரு பகவான் 5வது வீட்டில் இருக்கும்போது பரம்பரை சொத்து சம்பந்தமான விஷயங்களை செய்யக்கூடியவர். அதே ராகுவும் அதே மாதிரி எதிர்பாராத சொத்து வருகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். ஆனாலும் முழுவதுமாக ராகு பகவான் 2வது இடத்தில் 100% நல்ல பலனை தருவார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கலப்படமான பலனை தான் தருவார். பேச்சில் ஒரு பொறுமை இருக்காது. பண வரவு அதிகமாக இருந்தாலும், யோகம் அதிகமாக இருந்தாலும், குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம மனசுக்கு ஒத்து வராத சில முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அடுத்து கேது பகவானை பொறுத்தவரை மகர ராசிக்கு 9வது இடத்திலேருந்து 8வது இடத்துக்கு வரார். 9வது இடம் என்பது பாக்கியஸ்தானம். அது மட்டுமல்ல, 9வது இடம் என்பது மேல் படிப்பு, அப்பா, சிவன் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது. அதே மாதிரி 8வது வீடு அப்படிங்கிறது தீராத பிரச்சனைகள்,
தீராத கடன், தீராத பகை, தீராத நோய் போன்ற விஷயங்களையும், கௌரவ குறைச்சலையும் அவமரியாதையையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் 8வது வீடு சில சமயங்களில் ப்ரமோஷனையும் தரும். ப்ரமோஷன் மூலமாக ஏதாவது ஒரு அழுத்தத்தை தரும். ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்களை தரக்கூடியது. இன்சூரன்ஸ் பிரச்சனை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்சூரன்ஸுக்காக பணம் செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். இன்சூரன்ஸ்லேருந்து பணம் வருகின்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அப்போ அந்த கேது பகவானுடைய சஞ்சாரமானது மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தராது அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஓரளவுக்கு, ஏன்னா கேது பகவான் எந்த ராசியில் இருக்காரோ, எந்த பாகவத்தில் இருக்காரோ, அந்த பாகவத்துடைய காரகத்தை தடை செய்வார் அல்லது இடைஞ்சல் செய்வார். அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுங்கிறது நோய் சம்பந்தமான விஷயங்களை தரக்கூடியது. எதிர்பாராத என்ன காரணம்னே தெரியாத சில நோய்களை ஜாதகர் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்ன நோய் என்னன்னே தெரியாது, என்ன மருந்து கொடுக்கறது அப்படின்னு டாக்டர்களை குழம்புகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அந்த ஜாதகர் 8வது இடத்துல கேது பகவான் வருகின்ற போது நம்முடைய பேச்சு சில சமயங்களில் நமக்கு மரியாதை குறைச்சலை ஏற்படுத்தும். அல்லது சில இடங்களில் நம்ம தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக நம்முடைய உரிமைகளை பேசுகின்ற போது, நமக்கு ஒரு ஞானோதயம் பிறக்கின்ற போது சில கௌரவ குறைச்சல்கள் நமக்கு ஒரு உண்மையான முகமூடி இல்லாத ஒரு முகத்தை காட்டும். மொத்தத்தில் இந்த கேது பகவானுக்கிட்ட இருக்கிற சஞ்சாரமானது இந்த 1.5 வருஷம் மிகப்பெரிய நன்மைகளை தருகின்ற சஞ்சாரமாக இருக்காது. அப்போ சனி, ராகு, குரு 3 நல்ல பலனை தரும். மகர ராசிக்கு இந்த 3 கிரகங்களும் சிறப்பான பலனை தரும். குருவோட பார்வையானது மகர ராசிக்கு 10, 12, 2 ஆகிய இடங்களில் விழுது. 10வது வீடு அப்படிங்கிறது நம்முடைய அலைச்சலை சொல்லக்கூடியது, மன அழுத்தத்தை சொல்லக்கூடியது, ஜீவனம் பற்றி சொல்லக்கூடியது. ஆகவே வேலை சம்பந்தமாக ஏதாவது ஒரு அழுத்தம் இருக்கும். நமக்கு வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அந்த ப்ரமோஷனை நம்ம வெளியூரில் போட்டுருவாங்க. அப்போது அங்கே குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இந்த மாதிரி வேலை விஷயமாக சில அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சூழ்நிலைகள், நம்ம வேலை சம்பந்தமான சூழ்நிலை, சொந்தமாக தொழில் செய்கிறது, வியாபாரம் செய்கிறது, இதிலெல்லாம் ஏதாவது ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம நிம்மதியாக போனோம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. நமக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் தள்ளி போகிற சூழ்நிலை பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, மன அழுத்தத்தை தரக்கூடியது அந்த குரு பகவான் பார்வையினால் சரியாயிடும். அதே மாதிரி 12வது வீட்டை குரு பகவான் பார்க்குறார். 12வது வீடுங்கிறது விரயஸ்தானம். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தங்க நகை வாங்குவோம். அதே மாதிரி குழந்தைகளோட படிப்புக்காக செலவு செய்கிறத பார்க்கலாம். வீடு வாகனம் வாங்கிறது சம்பந்தமான செலவுகள் இருக்கும். கூடவே தூக்கம் சம்பந்தமான சில விஷயங்கள், நம்ம இது வரைக்கும் எனக்கு தூக்கமே வரல, படுத்தா 10 மணிக்கு படுத்தா 2 மணிக்கு தான் தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த காலகட்டத்தில் குருவோட பார்வையினால் தூக்கம் ஒரு எளிதாக வருகின்ற ஒரு காலகட்டத்தை பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், வேலையில் ப்ரமோஷனுக்காக வெளியூர் செல்லுகின்ற, வெளிநாடு செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கணவன் மனைவி பிரிந்திருக்கின்ற தற்காலிகமான ஒரு பிரிவை வேலை சம்பந்தமான விஷயங்கள் ஏற்படுத்திடும். அது மாத்திரம் இல்லாமல் 12வது வீடு அப்படிங்கிறது பணம் செலவழிகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். நம்ம வருமானத்தை துரத்துகின்ற செலவு, ரொம்ப கிட்ட நெருங்கி துரத்துகின்ற செலவை பார்க்கலாம். அதே நேரத்தில் சனியோட பார்வை அப்படிங்கிறது 5, 9, 12 வருது. 5ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வம் பற்றி சொல்லுகின்ற இடம், மனசு பற்றி சொல்லுகின்ற இடம். அந்த இடத்துல சனியோட பார்வை உயர்துங்கிறது குலதெய்வம் போய் வழிபடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். 5 வருஷமாக நம்ம குலதெய்வத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், போக முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை, அதுக்கான உந்துதலை ஏற்படுத்துகின்ற காலமாக இருக்கும். சில பேருக்கு காதல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அது திருமணத்தில் முடியலாம். அதே மாதிரி மனசு சம்பந்தமான ஏதோ ஒரு கவலை மனசு அரிக்கலாம். குடும்பம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்.
பரம்பரை சொத்து சம்பந்தமான மனசு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தலாம், மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சனியோட பார்வையானது 9வது வீடு பாக்யஸ்தானத்தில் வருது. நம்மளோட அதிர்ஷ்டத்தில் கொஞ்சம் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை பார்க்கலாம். 12வது வீட்டில் சனியோட பார்வை வருதுனால பணம் விரயமாகக்கூடிய தன்மை இருக்கும். தூக்கம் வராத ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். குருவும் பார்க்கறதுனால பெரிய பிரச்சனைகள் இருக்காதுனாலும் சனி தன்னுடைய வேலையை தன்னுடைய பங்கை ஓரளவுக்கு காட்டத்தான் செய்வார். ஆகவே மகர ராசியை பொறுத்தவரை கேதுவை தவிர மற்ற 3 கிரகங்களும் மிக சிறப்பான பலனை தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அற்புதமான 2025 சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.